அடுத்த ஜென்மத்தை பிராரப்தம்னு நமக்கு வருது. அந்த பிராரப்தத்தை சாதாரணமா அதை தடுக்க முடியாது. ரொம்ப மகாபரிவாள அதிவர்ணாசிரமி ரமணன் மாதிரி இருந்தா அவ தடுக்க முடியும். சாதாரண பிரம்மவித்தரோட தடுக்க முடியும்னு சொல்லலேவா இது அந்த. அதனால வாசனா ஸ்கந்தம்னா என்னன்னா, இந்த ஒரு தடவை நான் திருடினதுனால அதனுடைய ஒரு இம்ப்ரெஷன் போய் அந்த என்னோட சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ள விழுந்திருக்கு. ஸோ அடுத்த ஜென்மம் போறதே உள்ளே இருந்து ஒரு சூட்சும சரீரம்னு ஒண்ணு போய் அதுதான் வெவ்வேறு சூழ சரீரம் எடுத்துன்னு போயிட்டு இருக்கு. அந்த சூட்சும சரீரம் எதனால பண்ணுதுன்னு சொன்னா, அதுல இந்த இந்திரியங்கள் பூரா வருது. முக்கியமா மனசு அதுக்குள்ள போகுது. ஸோ உங்க மனசுல திருட்டுத்தனம் ஒரு தடவை வந்ததுன்னா அந்த திருட்டுத்தனத்தோட அது அடுத்த ஜென்மத்துக்குள்ள மனசுக்குள்ள போகுது. அதனால சின்ன வயசுலயே நான் 3 வயசுலயே எங்க அப்பாவோட போயிட்டு இருக்கிறத யாரோட பரிசு இருந்ததுன்னா பார்த்து எடுத்து வச்சுடுவேன். எனக்கு தெரியாது திருட்டுன்னு, இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா வருது. இதுதான் வாசனைன்னு பேரு. இதுதான் வாசனைன்னு பேரு. அதாவது அது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி நீங்க தெரிஞ்சே செய்ய மாட்டோம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்ய சொல்றது அந்த வாசனைங்கிறது. அதை இங்கிலீஷ்ல டெண்டன்சின்னு சொல்லலாம், லேட்டன்ட் டெண்டன்சின்னு சொல்லலாம். உள்ள அது ஒழிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு காரணம் அது செஞ்சுட்டு இருக்கு. நான் போன ஜென்மத்துல நிறைய தடவை நான் தினம் ஒரு தடவை நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அது ஒரு சத்வாசனம். அதே மாதிரி தினம் நான் போய் சீட்டு விளையாடி பைசாவை தோத்துட்டு இருந்தேன். அதுக்கு பேர் அசத்வாசனம். அதனால சத்வாசனைக்கு ஒரு பிரதீகமா நம்ம பிரசாத ஆழ்வாரை சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அசத்வாசனைக்கு அவ அப்பா இரண்டீசிப்போ போட்டா. அவன் கடைசியில என்ன கதி அடைஞ்சான்? பகவான் அவன் எதிர்த்தான். பகவான் நாமாவை சொல்றவாளெல்லாம் அவன் எத்தனையோ விதமான யாதனைக்கு உட்படுத்தினான். அவன் என்ன பண்ணா கூட பகவான் அதையும் கொடுத்துக்கிறார். அவன் பிரகலாதனை இன்னைக்கு தொட்டானோ அன்னைக்கு தான் அவர் எழுந்திருந்தார். சிம்மமா மாறினார் அவர் அன்னைக்கு. அந்த மாதிரி பண்ணினா. அதே மாதிரி அடுத்ததுல என்னன்னா, ஐயா வாசனை இருக்கியா, அந்த வாசனை எப்படி போக்குவேன்? அந்த அசத் வாசனை ஒரு ஜென்மத்தையும் வந்துருத்துன்னு சொன்னேன். அது நான் ஒன்றும் பண்ண முடியலையா, அதை எப்படி போக்குறதுன்னா, அதுக்கு 2 முக்கியமான இதுகளுக்கு இங்க இதில் சொல்லிருக்கா. அடுத்தாவது அஷ்டமஸ்கந்தத்துல, அதாவது விபதி பகவத் ஸ்மரணம், ஆபதி பகவத் ஸ்மரணம், சம்பத் காலே தானம். ஒரு நிறைய நமக்கு பணம் நிறைய இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுவேன்? தானம் கொடுங்க. மகாபலி இப்படித்தான் பண்ணான். எல்லாத்தையும் கொடுத்துட்டியா இருந்து கடைசியில அவன் தன் தலையே பலியா கொடுத்து அந்த அந்த ஸ்ரீஸ்ரீமே பதம்னு என் தலையில கையம் கால வைப்பா அப்படின்னு சொல்றான். அவன் அந்த மாதிரி தன்னைத்தானே அர்ப்பிக்கிறான். ஆத்மநிஷேபம் அந்த மாதிரி. அதனால அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி ஆபத் காலத்துல நம்ம என்ன பண்ணலாம்? ஆபத்து வந்ததுன்னா இந்த கஜேந்திர மோட்சத்துல ஆரம்பிக்கணும். அது உடனே கத்துறது. அது என்னன்னா பூரா அப்படியே எஸ்மின்னிதம் சேதம் சேதம் ஏதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாத் ஜபரா தம் பிரபத்திய ஸ்வயம்புவம் எல்லாம் அப்படியே ஹை பிலாசபி. இந்த லோகத்துல எல்லா வஸ்துக்கும் அவர் தான் மெட்டீரியல் காசு. அதே மாதிரி அவர் தான் எஃபிஷியன்ட் காசு. எல்லாம் அவர் தான். ஒரு பானை நமக்கு இருந்ததுன்னா அதை பண்றதுக்கு நமக்கு ஒரு மெட்டீரியல் போனோம். அது ஒரு இதை எடுத்து மண் எடுத்து பண்றோம், களிமண் எடுத்து பண்றோம். ஸோ இந்த களிமண்கிறத நாம மெட்டீரியல் காசு உபாதான காரணம்னு சொல்றோம். அது தானே அது பாட்டை ஆயிக்காது, அது பானையை ஆயிக்காது. அப்ப அதுக்கு அதை பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? ஸோ அதுதான் நிமித்த காரணம்னு சொல்றோம். அதனால அந்த நிமித்தம் யாரு அதை பண்றான்னு சொன்னா அதுவும் பகவான் தான் பண்றார். பகவானே அதை ஆயிடுறார். அதனால்தான் எஸ்மின்னிதம் எஸ் சேதம் எஸ் சேதம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அது சொல்றது. சாட்சாத் பகவானே கடைசியில் அதுல முடிவிக்கிறார். அதுவும் என்ன சாதாரண கதை இல்லை. கஜேந்திரன் சொல்றது என்ன, நாம தான் மதம் பிடிச்சி போய் நமக்கு பணம் இருக்கு, எனக்கு வித்யை இருக்கு, எனக்கு குலம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி பெரிய அந்த திவான் வீட்டில் பிறந்தே நோக்கம் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு நம்ம இந்த பகவானை பத்தி கவலைப்படாம நாம பாட்டு விசேஷ சுகங்களில் ஈடுபட்டு இன்னைக்கு ஜெயிண்ட் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கி வச்சேன். இன்னைக்கு ரூமா பூரா ஏர் கண்டிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ஏர் கண்டிஷனிங் போட்டேன். அந்த மாதிரி கம்ஃபர்ட்டுக்கு மேலே கம்ஃபர்ட், சுகத்துக்கு மேலே சுகம் நம்ம ஆட் பண்ணிட்டு இந்த லோகத்தில் நம்ம போயிட்டு இருக்கோம்னா ஒரு நாளைக்கு காலை பிடிக்கும். அது முதல்ல என்ன காலை பிடிக்கும்? இப்போ நமக்கெல்லாம் என்ன ஆகுது? முதல்ல
50 வயசுல இருந்து ஆர்த்ரைட்டிஸ். அதுதான் முதல்ல ஆர்த்ரைட்டிஸ் தான். எத்தனை பேருக்கு தெரியுமா? 50 பேர் 40 பேர் பார்த்தேன். அதுதான் முதல்ல பிடிக்கிறது. நமக்கு தெரியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நாட்டில் நாம பகவானை மறந்து எல்லாம் ஒரே விஷய சுகத்தில் ஈடுபட்டு இருந்தோம். அதனால இதெல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரியாக அந்த வாசனா நிரசன ஸ்கந்தம்னு 8ஆவதுக்கு பேர் கொடுத்தா. அடுத்தாப்புல 9ஆவதுக்கு பேர் வம்சானுச்சரித்தம்னு. அந்த 2 வம்சம் வரத்த சும்மா ஒருத்தர் அங்க பிறக்க மாட்டார், ஒரு மகாபுருஷன். அந்த வம்சத்துல எல்லாரும் மகா பக்தாளா இருந்து அம்பரீஷன் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா ஒரு இதுலையும். அது மாதிரி அந்த மாதிரி கொண்டு வரார். ராமர் வந்திருக்கார் சூரிய வம்சத்துல. அதனால ராமர் இந்த எந்த புஸ்தகத்துல ராமரை பத்தி சொல்லலையோ அவளுக்கு ப்ராஸ்பெரிட்டி வராது. காளிதாச குமார சம்பவம் இதெல்லாம் எழுதினா அவனுக்கு வல்லியா. கடைசியில ரகுவம்சம் என்னைக்கு எழுதினானோ பகவானுடைய சரித்திரம் ராமனுடைய சரித்திரத்தை அன்னைக்கு தான் அன்னிலிருந்து அவனுக்கு ப்ராஸ்பெரிட்டி அவனுக்கு பேர் வந்தது. அதே மாதிரி எந்த புராணத்தை எடுத்தீங்கோ அதில் ஒரு ராமாயணம் இருக்கும். அதே மாதிரி பாகவத்தில் ராமாயணத்தையும் போட்டாவா, ராமனுடைய சரித்திரத்தையும் போட்டா. அதனால இந்த மாதிரி அவளுடைய கதைகளை போட்டோன்னா அவள்லாம் புண்ணிய ஸ்லோகாள், உத்தம ஸ்லோகாள்னு சொல்லுவா. ஐயம் பரமோ லாபா உத்தம ஸ்லோக தர்சனம். அந்த சுதாமா மகா ஏழை, அவரா அந்த குழந்தைகளெல்லாம் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாருன்னா பாரு, வீட்டில் சாப்பாட்டுக்கெல்லாம் விட்டுட்டு என்னமோ பார்க்கறாரா கிருஷ்ணன் ஓடி போயிட்டாருமா. அதனால அதுக்காரியே நீ போ, அங்கே கிருஷ்ணன் இருக்காரமே ஏதாவது வாங்கிட்டு வரதா இருக்கு. மகா சந்தோஷம். உத்தம ஸ்லோக தரிசனம் வாழலாம். அப்படி பேரை கேட்டாலே நமக்கு மகா புண்ணியம். அந்த மாதிரி அவளுடைய ஒரு வைப்ரேஷன், அந்த பேர்லேருந்தே அது ஒரு வைப்ரேஷன்ஸ் வருது. நிருசிம்ம பாரதி அப்படின்னு அந்த பேர்லேருந்து ஒரு வைப்ரேஷன் நம்முடைய மனசு ஒரு நிமிஷம் அப்படியே ஏகாகிருஷ்டமாகி அப்படியே அவ காலில் விழணும் தோன்றது. அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியாக 9ஆவது நாம் படித்தோம்னு சொன்னால் அதில் இருக்கிற எல்லாம் வருது. இத்தனையும் ஆன அப்புறம்தான் அந்த முதல்ல இருந்து படிப்படியாக வருது. சதுர்த்தி முக்தா பகவான் படுத்துன்னு நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டானா ஐயோ நாம என்னத்தெல்லாம் மிஸ் பண்ணோன்னு தெரியல. அங்க சரியா கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம். வேற என்ன காசு உட்காந்துருக்கோம், ஒன்று தலையை பிடிச்சிட்டு இருக்கோம். பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மொட்டை அடிச்சுட்டு நான் சன்னியாசி ஆயிட்டேன் அப்படின்னு விட்டு நாம எல்லாம் கவலைப்பட்டு இருக்கோம். அதனால முக்தா பகவான் படுத்து ஒரு தடவை போகம் பண்ணி விட்டு அவங்க மறுபடியும் இதில் வந்தானே. அதனால்தான் ராஜாக்கள்லாம் அந்த நாள் என்ன பண்ணா பாட்டுக்கு சேஷவே பிஸ்த வித்யானம். தென் அதுக்கப்புறம் எவ்வளே விசேஷனா அந்த மிடில் ஒரு பீரியட் விஷயாச்சை எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவள்லாம் எல்லாத்தையும் அனுபவிச்சா. ஆனா வார்த்தைக்கே முனிவர்த்தினா ஒரு டேட் ரிட்டையர் ஆயிட்டுன்னா அன்னைக்கு போய் உட்காந்துட்டு ரொம்ப நல்லதா போச்சு. அந்த ரெசார்ட்ல ரொம்ப நல்லா இருக்கணும். டெய்லி அந்த ரெஸ்டாரண்ட்ல குலாப் ஜாமுன் போடுறானா நம்ம அதை சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துட்டு அது இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் விட்டு அந்த ராஜா பரதன் என்ன, அவருக்கு முன்னாடி இருந்த அவர் ரிஷபர் என்ன, அந்த மாதிரி ஒரே நிமிஷத்துல விட்டு போறதுக்கு அவளுக்கு அந்த தைரியம் இருக்கு. தைரியம் இல்லைன்னா பகவான் கிடைக்க மாட்டார். தத்தீரா பிரஜானந்தி யோனிம் பரீட்சேனாம் பதமிச்சந்தி வேததான். தீரபுருஷனா தான் இருக்கணும் நாம. அந்த மாதிரி தைரியத்தோட கூட அவள்லாம் இருந்திருக்கா நமக்கு. அந்த மாதிரியாக 4ஆவதுல அதான் தர்ம அர்த்த காம மோட்சம் 4க்கு 4 கதை சொன்னா. அதுக்கப்புறம் அது எப்படி யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணா, நீங்க பாட்டு தியானம் அப்படி இப்படிலாம் சொல்லி விடுறேன். அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணா தன்னுடைய லைஃப்ல பண்ணி காட்டுவா யாராவது இருக்காளான்னு சொன்னா அதுக்காக தான் பரதனுடைய சரித்திரம் அதெல்லாம் சொல்லி இது வரைக்கும் இந்த அதிவர்ணாசிரமின்னு சொல்றவா ரொம்ப குறைச்சல். இந்த லோகம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த அவ சன்னியாசிக்கெல்லாம் மேல, அவதூதாளுக்கு மேல, பிரம்மசாளுக்கு மேல எல்லா வர்ணாசிரமும் கடந்தவா அதிவர்ணாசிரமின்னு சூத்த சம்ஹிதையில 25 ஸ்லோகம் இருக்கு. அதையே ரிப்பீட் பண்ணியிருக்கா. ஜீவனுத்தி விவேகன்னு வித்யாரண்யா அதுல தான் இருக்கு. பல பேருக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குன்னு சொல்லி. ஆமா, இந்த பிரம்ம ஜீவனுத்தாள் ஆயிட்டானா பகவானோட ஒன்னா போயாச்சு. அதுக்கப்புறம் அதில் கேட்டகிரி என்ன பண்ணிருக்கு, நாம 4 கேட்டகிரி வச்சிருக்கோம் சாதாரணமா. பிரம்மவித், பிரம்மவித் தர, பிரம்மவித் தம, அப்புறம் பிரம்மவித் வரிஷ்ட, எல்லாத்துக்கும் மேல அதிபர்ணாசிரமம். இது என்னையா அது எல்லாம் ஒன்னா போறதுக்கு அப்புறம் அதுல எங்க இருந்து கேட்டகிரி வந்தது அப்படின்னு சொன்னா, இது எப்படி எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிவிட்டோம் எல்லாரும் டாக்டர் தான் போகிறாங்க.
ஆனா அதுல ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா 40 மார்க் பாஸ் மார்க் 38 மார்க் வாங்கினார். சரி போனா அப்புறம் மாடரேஷன்ல 2 மார்க் போட்டு அவனும் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணான். அவன் தான் ஃபர்ஸ்ட் லெவல் பிரம்மவித்து. அடுத்தாப்புல இன்னொருத்தர் என்ன பண்ணான்னா ஒரு 50 மார்க் வாங்கினான். அவன் பரவாயில்ல, அதனால அவன் பிரம்மவித் தர. அதுக்கப்புறம் டிஸ்டிங்ஷன் வாங்கினான் ஒருத்தன், அவன் பிரம்மவித்தவன். அப்புறம் 100 out of 100 வாங்கி பாஸ் பண்ண எம்பிபிஎஸ். எல்லாரும் டாக்டர் தான் போகிறான், அதே லெவல் தான். ஆனா அவன் பிரம்மவித் வரிஷ்டன். எல்லாத்துக்கும் மேல அவ 12 கொஸ்டின் கொடுத்து 8 கொஸ்டின் எழுதினா உங்களுக்கு ஃபுல் மார்க்கு, அதனால 8 கொஸ்டின் எழுதினா போறோம்னு எழுதியிருக்காங்க. இந்த ஆள் என்ன பண்ணான், 12 கொஸ்டின் அழகா எழுதிட்டான். அவனுக்கு 100 மார்க்கு 150 மார்க் கொடுத்தான். அவன் தான் அதிபர் நாசன். அந்த மாதிரி இந்த லோகத்துல எனக்கு தெரிஞ்சு 7-8 பேர் தான் இருக்கா. பகவான் 4 பேர் பகவான் ரமன் சொல்லியிருக்காரு. அதுல முதல்ல இருந்தவர் வாமதேவர் பேரு. அவர் அம்மாவுடைய வேத்துக்குள்ள இருக்கிறதைய அவர் எல்லைக்கு வந்தது 10வது மாசத்துல திடீர்னு கத்தரான அகம் மனோரபாவம் அகம் சந்திர சூரிய, நான் தான் சந்திரன், நான் தான் இது சூரியன், நான் தான் அந்த நாள் சுவாமிபவன் சுத்தி எல்லாம் எழுதினேன். அவருக்கு என்லைட்டன்மெண்ட். அவர் தான் முதல்ல யாருன்னா அதிவர்ணாசிரமி. இந்த ஜென்மத்தில் அவளுக்கு குரு கிடையாது. அவன் ஒரு ஜென்மத்தை எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைஃப் ஃப்ரூட், ஒரு பழுத்த பழம் மாதிரி அவ வேர்ல்டு டீச்சரா உலோகத்துக்காக அவ வந்திருக்கா, லோகக்ஷேமானத்துக்காக. அந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் அவளுக்கு இன்னும் பண்ண வேண்டியது கிடையாது. அவளுக்கு ஒரு குருவும் கிடையாது. அந்த டைம் வந்ததும் அவ தானே வரா. அந்த ரமணர் என்ன சொன்னார்னா, நான் இது வரைக்கும் சாதனையே பண்ணது இல்லை, நான் என்னையா சாதனை பண்ணேன். இல்லை, நீங்க கண்ணை முன்னு உட்கார்ந்துட்டு எல்லாமே ரொம்ப நாளைக்கு பண்ணினேன். ஐயா, இந்த வேர்ல்டை பார்க்க பிடிக்கலையா, நான் கண்ணை முன்னு உட்காந்துருந்தேன். நான் எங்க சாதனைங்கிற வேர்டை நான் உங்ககிட்ட இருந்தா ரொம்ப வருஷம் கழிச்சு கத்துட்டேன். அவ்வளவுதான். ஏன்னா ஒரு ஜனத்துல எல்லாம் ஆயாச்சு. அந்த மாதிரி வந்திருக்கா வாழலாம். அந்த மாதிரி தான் ரிஷபதேவர். முதல்ல ரிஷபதேவர். அவ்வளவுதான். எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் அவதூத்தர் யாராவது இருந்திருக்கான்ற அந்த மாதிரி அவர் தான். யாராவது பேசினா கூட பேசாம சம்பாஷமானோ மூக்கை தேர்ந்து யாராவது என்ன எந்த ஊர்ல வந்திருக்க பேசுறது இல்லை. அந்த மாதிரி அப்ப என்ன பண்ணா ஜனங்கள்லாம் கண்டபடி அவர் பேர்ல கல்ல விட்டு எறிகிறது. அது மாத்திரம் இல்லை, அவர் தலையில மூத்திரம் போடாம அவர் சிரிச்சுட்டு இருந்தார். ஸ்மயமான ஏண்டன்னா உபயதான் அனுபவஸ்வரூபின்னு அவருக்கு தெரியும். யாரு என் பேர்ல இந்த கட்டடத்தெல்லாம் பண்றானோ அவனும் நான் தான், அதை அனுபவிக்கணும் நான் தான், ரெண்டும் நான் தான். நானே தான் 2 வருஷமும் போடுறேன். ராமநாமம் வந்தேன், நான் தான் ராவணாமம் வந்தேன். அப்ப இதுல யார் ராவணன், யார் ராமன், யார் எம்மி, இதெல்லாம் வெறும் சினிமா தானே. அவ்வளவுதான். அதனால 2 சுரூபமாவும் இருந்தாராம் அந்த இதுல. இந்த மாதிரி எல்லாம் இதுல வர்றேனே ஒன்னொன்னு அப்படியே தங்கம் மாதிரி ஒரு இதை காட்டுருக்கு. இதுல கஜேந்திர மோட்சத்துல அவன் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கு. கடைசியில பகவானை கூப்பிட்டார். அடுத்த அவர் சமுத்திரவதனங்கிறது நம்ம எப்படி தியானம் பண்ணோம், அதுல என்ன வந்தா நம்ம என்ன பண்ணோம் அதெல்லாம் காட்டுறது. இது ஒரு சமுத்திரத்து மதனம் இல்லை. சமுத்திர மதனத்துல என்ன ஆச்சு உங்களுக்கு, முதல்ல அந்த மருந்து நிற்க மாட்டேங்கிறது. நீங்க மெடிடேஷன் ஆரம்பிச்சேன்னா மனசு நிற்காது. இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்கோம். டிவியில நீங்க பார்த்த சீரியல் ஞாபகம் வரும். ஆமா, இன்னும் அங்கேயே போறது கொடுக்க என்ன பண்ணா தெரியல. அந்த 2 மாட்டு பண்ணி விட்டு விட்டு வரட்டான் மாமியார். அவ என்ன பண்ணினா பாரம்பரியம் அதுதான் ஞாபகம் அவளுக்கு. அந்த மாதிரி ஸோ இவ என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த மெடிடேஷன்ல மனசு நிற்கல. நிற்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தப்போ பகவானை போய் பிரார்த்திச்சு பகவான் அமரூபத்தில் வந்தார். ஸோ அந்த பகவானை பிரார்த்திக்கணும், ப்ரேயர் பண்ணி தான் எல்லாரும். உங்களுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணோம், நடுவில் ப்ரேயர் பண்ணோம், கடைசியில் ப்ரேயர் பண்ணோம். அந்த பகவானை நம்ம பிரார்த்திச்சாதான் ஒரு ஸ்டெப்பு நடக்க. நம்மோட எஃபர்ட்னால ஒன்றும் நடக்காது. அதனால நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டு மாதிரி முடிச்சுன்னா முதல்ல நீங்க பகவானை பிரார்த்திச்சுக்கோ. அப்பா, இத்தனை வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகிட்டு ஏதோ கொஞ்சம் தியானம் யாரோ சொன்னா நான் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறேன். இப்போ போய் மனசு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்கேன். அது ஏதோ ஒரே இடத்துல இருக்கிறாப்பிலேயே காட்டா நீ தான்ப்பா பண்ணணும் அப்படின்னு பகவான் 1/2 மணி நேரம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த மாதிரியாக அது பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம்
அதுல உள்ள என்னன்னா அதை கடையிறவா இருக்காள அசுராலும் இருக்கா தேவாலும் இருக்கா. அந்த மாதிரி நம்ம தேவாலும் அசுராலும் எங்கேயோ இல்லை, அவ நம்ம வயிற்றுக்குள்ள ஆற்றுக்குள்ள தான் இருக்கா அப்படின்ட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காள். அன்னைக்கு வந்து நீங்க அசுரனா மாறி போயிட்டாள். அந்த மாதிரி தேவாசுரன் இங்கதான் இருக்கா. இந்த 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு தான் நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். இதை உடனே எடுத்ததுமே நிற்க முடியாது. ஸோ ஏதோ நீ கான்ஃபரன்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நீ இரு பத்தியா, நாளைக்கு ஏதாவது நல்லது வந்து நான் 2 பேருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சா. அந்த மாதிரி கீழே வந்து ஆமையாலே வந்தா அப்படின்னா கீதையில சொல்லியிருக்கேன். அந்த பகவானுடைய இதனால எப்படி ஆகும்னு சொன்னா, லோகத்துதல் வந்து என்ன அடிச்சாலும் நாம் ஆடாம அசையாம இருக்கும். பகவான் ரமணர் பத்தி சொல்லுவாங்க, லோகமே கீழே விழுந்தாலும் கண்ணை அசைக்க மாட்டார். He won't bat his eyelid if the heaven falls. கீழே விழுந்தா அப்படின்னு ஒரு கண்ணை தர மாட்டார், அப்படியே பார்த்துட்டு. அந்த மாதிரி அதே மாதிரி இந்த கூர்மம் இருக்க, அது இப்படி போயிட்டு இருக்கிறத யாராவது வந்து அதை கொஞ்சம் அப்படி நோடலாறு பண்ணினா அது உடனே எல்லா சரீரத்தையும் அந்த ஓட்டுக்குள்ள ஒடுங்கிடும். அந்த ஓட்டை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால லோக விஷயங்கள் ஒன்றும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம பகவானை ப்ரே பண்ணோம்னா அந்த மனசு வெளி விஷயங்களுக்கு போகாது. எந்த விஷயமும் நம்ம மனசை லோபனம் பண்ணி அது நமக்கு இழுக்காது. நாம் அப்படியே அந்த கூர்மம் மாதிரி உள்ளே இருந்துட்டு அந்த பகவானை பிரார்த்தனை. அதனால தான் அவன் கூர்மாவதாரம் எடுத்தார். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்னொன்லையும் இந்த மாதிரியான உள்ளார்த்தத்தோடு இருக்கு. அந்த எல்லாத்துக்கும் உள்ளர்த்தம். யாராவது ஐயா 7 நாளைக்குள்ள உனக்கு நான் மோட்சம் தரேன், நீ கேட்டா போறோம், செவன மாத்திரத்தினால உனக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் நாள் அன்னைக்கு அவர் ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போறாரு. ருக்மிணி கல்யாணத்தை சொல்லி உங்களுக்கு மோட்சம் இன்னைக்கு ஏன் கிடைக்கும்? அது ருக்மிணி கல்யாணம் இல்லையா? ருக்மிணின்னா என்ன அர்த்தம்னா, ருக்மனா தங்கம்னு அர்த்தம், ருக்மிணின்னா தங்கமா தங்கனோட ரூபத்தில் இருக்கான்னு அர்த்தம். ஹிரண்மய புருஷா உபநிடத்துல ஜீவாத்மா வந்து அப்படியே தங்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால ருக்மிணிங்கிறவ ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா ஜென்ம ஜென்மா சிசுபாலனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு. சிசுபாலனா குழந்தை தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். சின்ன வயசுல நம்ம குழந்தை இருந்தாரு, அதுக்கப்புறம் சரி ரிட்டையர் ஆகி வந்தாச்சு, ஜம்முன்னு இருக்கலான்னு சொன்னா உங்க பொண்ணு பிள்ளை, அவங்க மாட்டு பொண்ணு பிள்ளை 2 பேரும் ஆஃபீஸுக்கு போறா, குழந்தைய வச்சுவிட்டு ஜாகிரதையா பார்த்துங்கோ, அது வரும்போது மறந்துவிட்டேன் இல்லையா, கொடுத்துருங்கோ. அவ்வளவுதான். மறுபடியும் சிசுபாலத்தம் 2 வயசுல சிசுபாலத்தம், 50 வயசுல சிசுபாலம். இந்த மாதிரி ஜென்மம் பூரா நம்ம சிசுபாலம் தான் ஒரு ஜென்மத்திலையும் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ஒரு ஜென்மத்துல நாரதாரியோட சத்தங்கள் கிடைச்சது. அவ பகவானை பத்தி சொன்னா, சித்தாகுணான் பவன சுந்தர சிங்கதாந்தே. ஸோ அந்த மாதிரி குணங்கள் எல்லாம் கேட்டு நாம் பகவானை பார்க்கறது இல்லை. அந்த கேட்டே அவர் பேர் உள்ள வந்தாச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் திடமா பிடிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அவர் எழுதுறா போல ஜீவாத்மா லெட்டர் எழுதுறது பரமாத்மாக்கு. இதை பாரு, நான் சொன்னேன் இந்த ஜென்மத்தில் நீ வந்து நீ வரமாட்டேன், நான் வந்து உன்னோட ஆட்சின்னு போக மாட்டேன், எனக்கு ஒரே பயம், அங்கெல்லாம் இத்தனை சைன்யம் இருக்கு அப்படின்னு எந்த காலத்தையும் நீ வல்லியோ நான் என்ன பண்ணுவேன்? நான் லபேத பகவத் பிரசாதம் ஜெக்யாமகம் விரதகிருஷானி சத ஜென்ம விசியாது. அந்த ஜீவாத்மா வந்து அந்த மாதிரி ஒரு சபதம் பண்றது. ஒரு ஜென்மத்தை இனிமே சிசுபாலன்கிட்ட போக மாட்டேன், இனிமே ஒரு ஜென்மத்தையும் பின்னாடி வருவேன், ஒரு ஜென்மத்தையும் சாப்பிட மாட்டேன், விரதம் இருப்பேன், கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு உயிரை விட்டு விடுவேன். நீ 100 ஜென்மம் ஆட்டோம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்கிட்ட ஐயோ பாவம்னு உனக்கு வராதா கம்பேஷன், அதனால அன்னைக்கு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஜீவாத்மா லெட்டர் இது எல்லாமே ஆத்தியாத்மிகமானது. நமக்கு என்னமோ கதை மாதிரி இருக்கு. அதுல அதே மாதிரி கிருஷ்ணன் பொறுக்கிறார்னா கிருஷ்ணன் எங்க பொறுக்கிறார்? எங்கேயோ பொறுக்கிறார், ஜெயில பொறுக்கிறார். இந்த இந்திரியங்கள்லாம் தான் ஜெயில். ஸோ இந்திரியக்கு நடுவில் என்னைக்கு நமக்கு பகவானுடைய ஸ்மரணம் வந்து அந்த பகவத் ஸ்மரணம் ஜாகிரதார்த்தோ அன்னைக்கு தான் கிருஷ்ணன் பொறுக்கிறார். அது வரைக்கும் கிருஷ்ணன் பொறுக்கல. இங்கே எத்தனையோ பேர் இருக்கா, பாகவதன் என்ன தெரியாது, கிருஷ்ணன் என்ன தெரியாது, அவளுக்கு இன்னும் கிருஷ்ணன் பொறுக்கிறத பழக்கலாம். ஸோ யாருக்கு இது தெரிஞ்சு அந்த பகவான் அப்பா நீ ஜென்மம் எடுப்பா என்னுடைய ஹிருதயத்துல அப்படின்னு சொல்லி அவ பண்றாளோ அன்னைக்கு தான் அந்த கிருஷ்ணாவதாரம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த 10வது ஸ்கந்தத்தை நிரோத ஸ்கந்தம்னு பேருச்சா. ஏன் நிரோதம்னு என்ன அர்த்தம்? மனசை அப்படியே உடத்து நிறுத்துறதுன்னு அர்த்தம்.
இந்த யோக சூத்திரத்தில் முதல் யோக சூத்திரம் என்னன்னா யோகா சித்தவருத்தி நிரோதா. இந்த மனசை நீங்க ஒரே இடத்துல நிறுத்தி விட்டு அதை கம்ப்ளீட்டா அது நில்லா பண்ணிவிட்டு, நிரோதங்கிறது ரெண்டு அர்த்தமும் இருக்கு. ஒண்ணு கம்ப்ளீட்டா அதை ஒழிக்கிறது, மனோநாசம். அதுதான் நமக்கு கடைசியா போனோம். மனசு பகவான் ரெண்டு தான் இருக்கு. இந்த வேர்ல்டு பகவான் ரெண்டு தான் இருக்கு, லோகம் பகவான். இந்த லோகங்கிறது பகவானை மறைச்சிருக்கு. இந்த லோகத்தை நாம் எடுத்துக்கிட்டோம்னா சாட்சாத் பகவான் தான் உள்ள இருக்கார். எங்கேருந்து நீங்க உள்ளே இருந்து எடுக்க வேண்டாம், அவர் என்னைக்கும் இருக்கார் உள்ள. இது அதை மறைச்சு விட்டு அவ்வளவுதான். ஸோ அதை நம்ம எடுக்க வேண்டியதுதான். அதை நாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னா ரொம்ப சுலபமானது, பாக்கி எல்லாம் கட்டம். நாம அதனால வெறுமனே இந்த கதையை கேட்டு 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 மனசு அப்படியே உரிமிச்சு போய் பிரபஞ்ச விஸ்வரன் ஆகி நம்ம மனசு அப்படியே ஏகாகிர சித்தமா தானே ஆகி பகவான் முன்னாடி வந்துவிடுவார். அதனால இதுதான் நிரோத ஸ்கந்தம் போடுவோட்டா. இந்த நிரோதம் வரதுக்கு தான் அத்தனையும் முன்னாடி முதல் ஸ்கந்தம், ரெண்டாவது ஸ்கந்தம், மூணாவது ஸ்கந்தம், நாலாவது ஸ்கந்தம். அந்த மாதிரி இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற சோபான மார்க்கம். மாடிப்படிகள் எப்படி போறோம் பார்த்தா ஒன்னாவது நாலாவது வரைக்கும் வந்திருக்கோம். முதல்ல அங்க கீழே ஒன்றுல இருந்துருக்கோம், நாலாவது வந்திருக்கோம் இல்லையா? நாலாவது பாகவதத்தை படிச்சா கேட்டாலே விஷயம் காலம் என்னமோ தடபடான்னு பேசிட்டு போறா. நமக்கு அதுல இருக்கிறது ஒன்றும் அர்த்தமே புரியலையேப்பா. நம்மடவா எதுக்கு எடுத்தாலும் இதுக்கு அர்த்தம் வேணுமே. மந்திரம் ஏதாவது வச்சே பௌஷட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. அர்த்தம் பகவான் 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 தான். அந்த பௌஷட்டுங்கிறது ஒரு அர்த்தம் தெரிஞ்சு கொண்ட அவசியமே கிடையாது. தெரிஞ்சா தஜபா தத் அர்த்தம் கவனம். அதனால அர்த்தம்னா ஒன்னொன்று விச்சேன்னா என்ன, பௌஷட்னா என்ன டிக்ஷனரியில் கிடைக்காது. அதனால அது தெரிஞ்ச உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆமா 5 தடவை நீங்க எழுதா சார் அர்த்தம் படிச்சேன், இப்போ ஏதாவது ஞாபகம் இருக்கோ அதில் கேட்டா இருந்தாலும் அர்த்தம் தெரியணும். இதெல்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது. பகவான் 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 தான் அர்த்தம். அந்த மாதிரி வச்சுட்டு இதை நம்ம ஞாபகம் படிச்சுட்டு ஒன்னொன்னையும் படிக்கிறத அர்த்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா மகாபாரதத்துக்கு கிடையாது, ராமாயணத்துக்கு கிடையாது, சிவபுராணத்துக்கு கிடையாது, எந்த புராணத்துக்கும் இல்லாத ஒரு மகிமைக்கு தான் இருக்கு. என்னாச்சு, கிருஷ்ண உத்தவரை கூப்பிட்டு சொன்னார், அப்பா என் காரியங்கள்லாம் இங்கே ஆயிடுத்து, அங்கெல்லாம் காத்துட்டு இருக்கா வைகுண்டத்துல, நான் போகலான்னு இருக்கேன், நான் சரீரத்துக்கு விட்டு நான் போறேன். ஐயோ ஒரு நிமிஷம் சாஞ்சோடத்தை கேளுங்க. சாட்சாத அவங்க திவ்யமங்கள ரூபத்தை எங்க பொருந்தண்ணியிலேருந்து எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் அதையே அப்படியே மனசில் நினைச்சு அதை வச்சுட்டு அவ நிறைய சாதனை பண்ணி ஒரு லெவலுக்கு வந்திருக்கா. நாளைக்கு எங்க பகவான் போயிட்டாருன்னு சொன்னா ஐயோ அப்புறம் அந்த அவ பண்ண அத்தனை சாதனையும் ஓராயிடும். அதுக்கப்புறம் பல பேர் பக்தினாலும் விட்டு உசிரியை வச்சிருக்கா. தொயாவிரிதா பக்தா கதம் ஸ்தா சித்தி பூதலே, நீ போயிட்டானா இவாள் உயிர் விட்டுருவா, ஐயா அவா சூசைட் பண்ணி விட்டுருவா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ பாகவதாரணவே சைஷாத்து வாங்மயி சக்தி பிரத்யட்சம் வந்ததே ஹரே. பகவான் தன்னுடைய வாணி சக்தி எடுத்துட்டு இதுல பதே பதே ஸ்லோகே ஸ்லோகே ஒன்னொரு ஸ்லோகத்திலையும் ஒரு பதத்திலையும் அக்ஷரத்துல தன்னுடைய முழு சக்தியோட இருக்கலாம். அண்ட் அது சாதாரணமா இல்லை, அது பிரத்யட்சமா இருக்கு. நீங்க படிக்க 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 நீங்க அதுல சாட்சாத் பகவானையே பார்க்கலாம். அந்த மாதிரி அதை கேட்டாலே அந்த பகவானை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு மகிமை அந்த பாகவதத்தை நம்ம 7 நாள்ல சொல்றோம். ஏன் ஐயா யாராவது ஒரு சாமம் கொடுக்குன்னா 7 நாள் இது என்ன கணக்கு ஐயா? 13 நாள் இதான் கணக்கா? இதெல்லாம் ஏதாவது 10, 20, 30 சொல்லுவா. 7 நாள் ஏன் கணக்கு? எல்லாரும் 7 நாள்ல தான் போகணும். அதனால திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழி நாளி அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை இருக்கிறது 7 நாள் தான். அதனால 7 நாள் போட்டாங்க. இட் இஸ் மென்ட் ஃபார் ஆல். இது பரீட்சத்துக்கு இல்லை. we are all got only those 7 days. அதனால தான் போட்டா. இந்த பாகவத்தை படிக்கிறதே மகாபாகியம். காதால கேட்டா மகாபாகியம், அதை பார்த்தா மகாபாகியம். ஹரி ஓம். परिपालयन्तां न्यायेन मार्गेण महिं महिषाः। ॐ ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु।
सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखं भवेत्